முக்கிய செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் திடீர் ராஜினாமா. உடல்நிலை காரணமாக பதவி விலகுவதாக குடியரசுத் தலைவருக்கு கடிதம். முதலமைச்சர் நலமாக இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தகவல். 3 நாட்கள் ஓய்வு எடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்திற்கு பள்ளிக்கல்வி நிதியாக 6264 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் கூட ஒதுக்காதது நாடாளுமன்றத்தில் அம்பலம். அனில் அம்பானி மோசடி நபர் என ஸ்டேட் வங்கி அறிவிப்பு. 31,000 கோடி ரூபாய் கடனை திருப்பிச் செலுத்தாததால் சிபிஐயிடம் புகார் அளிக்கவும் முடிவு. வணக்கம். வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவுக்கு அனுப்பியுள்ள அவர் உடல்நலக் குறைவு மற்றும் மருத்துவ காரணங்களால் பதவியில் இருந்து உடனடியாக விலகுவதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட திரு ஜெகதீப் தன்கரின் 5 ஆண்டு பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 10ஆம் தேதியுடன் முடிவடைய இருந்த நிலையில் அவர் திடீர் என முன்கூட்டியே ராஜினாமா அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். கடந்த 10ஆம் தேதி டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரு தன்கர் 2027 வரை பதவியில் நீடிக்கப் போவதாகவும் அதன் பிறகே ஓய்வு பெறப் போவதாகவும் அதுவே சரியான தருணமாக இருக்கும் என்றும் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த 1951ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி பிறந்த அவர் 2003ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். 2019 முதல் 2022 வரை மேற்கு வங்க ஆளுநராக பணியாற்றிய திரு தன்கர் 2022ஆம் ஆண்டு குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றார். திரு ஜெகதீப் தன்கரின் ராஜினாமா அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் அவரின் இந்த முடிவு முற்றிலும் எதிர்பாராதது என்றும் கூறியுள்ளது. நேற்று காலையில் இருந்து திரு தன்கர் உடனேயே தாம் இருந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் இரவு 7:30 மணி அளவில் அவருடன் தொலைபேசியில் பேசியதாகவும் அப்போது கூட திரு தன்கர் எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார். பதவிக்காலம் முடிவடைய இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கையில் 74 வயதாகும் திரு ஜெகதீப் தன்கரின் திடீர் ராஜினாமா பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நலமுடன் இருப்பதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடைபயிற்சியின் போது லேசான தலைச்சுற்றல் அறிகுறி ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் 3 நாட்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்தியுள்ள மருத்துவமனை நிர்வாகம் சில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளவும் பரிந்துரைத்துள்ளது. இதையடுத்து முதலமைச்சர் தமது அலுவல் பணிகளை மருத்துவமனையில் இருந்தே மேற்கொள்வார் என்று எதிர்பார்ப்பதாகவும் அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இதனிடையே செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் நலமாக இருப்பதாகவும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் என்றும் கூறினார். நல்லா இருக்காங்க. கடந்த ஒரு 2-3 மாதங்களாக தொடர்ச்சியாக பயணங்கள் இந்த ரோட் ஷோலாம் பண்ணதால கொஞ்சம் அந்த கிரீனஸ் இருந்தது. மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்காங்க. முதலமைச்சரின் உடல்நலம் குறித்து பிரதமர் திரு மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரை பிரபலங்களும் தொலைபேசி வாயிலாக நலம் விசாரித்தனர். இதனிடையே முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பூரண குணமடைய வேண்டும் என பிரார்த்தனை செய்வதாகவும் மன்னார்குடி பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்ட மாநிலங்களுக்கு 34,000 கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் கூட நிதி ஒதுக்காமல் வஞ்சித்துள்ளது மீண்டும் அம்பலமாகியுள்ளது. சமக்ர சிக்ஷா அபியான் என்னும் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி திட்டத்தின் கீழ் மாநில பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் வளர்ச்சிப் பணிகளுக்காக மத்திய கல்வி அமைச்சகம் நிதி உதவி வழங்கி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறைக்கான மத்திய நிதியை பெற மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும், மாநிலத்தில் அமலில் உள்ள 10+2+3 கல்வி முறைக்கு மாறாக 5+3+3+4 கல்வி முறையை கடைபிடிக்க வேண்டும், தொழில் கல்வியை அறிமுகம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட புதிய கல்விக் கொள்கையின் அம்சங்களை செயல்படுத்துமாறு மத்திய பாஜக அரசு சார்பில் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. ஆனால் இதனை தமிழ்நாடு அரசு ஏற்காமல் அத்திட்டத்தில் கையெழுத்திட மறுத்துவிட்டது. இதேபோல் கேரளா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாலும் PM ஸ்ரீ திட்டத்தை நிராகரித்துவிட்டன. மத்திய அரசின் PM ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் தமிழ்நாடு இணைய மறுப்பதால் அதற்கான மத்திய நிதி நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த நிதியை விடுவிக்க கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்த விவரங்களை கேட்டு திமுக MP திரு கணபதி ராஜ்குமார் நாடாளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய கல்வித்துறை அமைச்சகம் 2018ஆம் ஆண்டு முதலே சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தை அமல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த 2024-25 நிதியாண்டில் உத்தரப்பிரதேசத்திற்கு 6,264 கோடி ரூபாயும்,
பீகாருக்கு 4217 கோடி ரூபாயும், ராஜஸ்தானுக்கு 3090 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பிரதமர் திரு மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்திற்கு 1245 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதாவது 2024-25 நிதியாண்டில் கல்வி நிதியாக மாநிலங்களுக்கு மொத்தம் 34,458 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்ட போதிலும் தமிழ்நாட்டுக்கு நிதி விடுவிக்கப்படாததை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்துள்ளது. பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களுக்கு கோடிக்கணக்கில் நிதி வாரி வழங்கப்பட்டிருப்பதும், எதிர்க்கட்சிகளின் ஆட்சி நடைபெறும் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கத்திற்கு ₹1 கூட ஒதுக்கவில்லை என்பதும் அம்மாநில மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசாவில் சிறுமி மீது தீ வைக்கப்பட்ட சம்பவத்திற்காக நாம் வெட்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் வேதனை தெரிவித்துள்ளது. புரி மாவட்டம் பயாவர் கிராமத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமி கடந்த சனிக்கிழமை வீட்டிற்கு அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது 3 மர்ம நபர்கள் சிறுமி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தனர். 70% தீக்காயம் அடைந்துள்ள அவரின் உடல்நிலை மோசமடைந்தது. இதையடுத்து ஒடிசாவிலிருந்து அவர் சிறப்பு ஆம்புலன்ஸ் விமானம் மூலம் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதேபோல் ஒடிசாவின் பலசூர் மாவட்டத்தில் பேராசிரியரால் பாலியல் தொல்லைக்கு ஆளான கல்லூரி மாணவி தீக்குளித்த சம்பவமும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக உச்சநீதிமன்ற பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த பொதுநல வழக்கு நீதிபதிகள் திரு சூர்யாகாந்த் மற்றும் திரு ஜாய் மல்யா பாக்சி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பள்ளி மாணவிகள், குடும்ப தலைவிகள், கிராமப்புற குழந்தைகள் மற்றும் குரலற்றவர்களுக்கு அதிகாரம் அளிக்க எத்தகைய உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்து அனைவரது ஆலோசனைகளும் தேவை என நீதிபதிகள் தெரிவித்தனர். நாட்டில் இதுபோன்ற சம்பவங்கள் இன்னும் நடப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் இதற்காக நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மத்திய அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஐஸ்வர்யா பாட்டி மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை சமர்ப்பித்ததுடன் பாலியல் குற்றவாளிகளை அடையாளம் காணவும் விரைந்து நடவடிக்கை எடுக்கவும் பொது இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் மற்றும் முக ஸ்கேன் கருவிகள் நிறுவப்படும் என்றும் தெரிவித்தார். மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திருமதி மகாலட்சுமி பவானி இதுபோன்ற சம்பவங்கள் மகாராஷ்டிரா உள்ளிட்ட வேறு சில மாநிலங்களில் நடைபெற்றதாகவும் பெண்களின் பாதுகாப்பிற்காக உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதையடுத்து வழக்கின் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். பிரபல தொழிலதிபர் அனில் அம்பானியை மோசடி நபர் என குறிப்பிட்டுள்ள பாரத ஸ்டேட் வங்கி அவர் மீது சிபிஐயிடம் புகார் அளிக்க முடிவு செய்துள்ளது. குஜராத்தை தலைமையிடமாக கொண்ட ரிலையன்ஸ் குழுமம் உலகின் பல்வேறு நாடுகளில் எரிசக்தி, மின் உற்பத்தி, ஜவுளி, வீட்டுக்கடன், துறைமுக நிர்வாகம், தகவல் தொழில்நுட்பம் என பல்வேறு துறைகளில் செயல்பட்டு வருகிறது. அதன் நிறுவனரான திருபாய் அம்பானியின் மறைவுக்கு பிறகு அவரது மகன்கள் திரு முகேஷ் அம்பானி மற்றும் திரு அனில் அம்பானி இருவரும் ரிலையன்ஸ் குழும தொழில்களை தனித்தனியே நிர்வகிக்க தொடங்கினர். இந்நிலையில் திரு அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனம் பாரத ஸ்டேட் வங்கியில் 31,580 கோடி ரூபாய் கடன் வாங்கிய நிலையில் அதனை திருப்பிச் செலுத்தவில்லை. மேலும் ஆரம்பத்தில் லாபத்தில் இயங்கிய திரு அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் கடும் வீழ்ச்சியை சந்தித்தன. 2011ஆம் ஆண்டில் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், 2018ஆம் ஆண்டில் ரிலையன்ஸ் கேபிட்டல் மற்றும் 2024ஆம் ஆண்டில் ரிலையன்ஸ் பவர் ஆகிய நிறுவனங்கள் வீழ்ச்சியடைந்தன. ரிலையன்ஸ் கேபிட்டல் நிறுவனம் நிதி முறைகேடுகளில் ஈடுபட்டது தொடர்பாக விசாரணை நடத்திய பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு வாரியம் திரு அனில் அம்பானிக்கு 25 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது. மேலும் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய புகாரில் திரு அனில் அம்பானி 5 ஆண்டுகளுக்கு பங்குச்சந்தையில் நுழைவதற்கு செபி தடை விதித்தது. இந்நிலையில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் கடன் கணக்கை ஆராய்ந்த பாரத ஸ்டேட் வங்கி அந்த நிறுவனத்தையும் அதன் உரிமையாளரான திரு அனில் அம்பானியையும் மோசடி நபர் என விமர்சித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் 6வது பணக்காரர் என்ற உயரத்தில் இருந்து ஃப்ராட் என்ற நிலைக்கு அவர் தள்ளப்பட்டுள்ள நிலையில் திரு அனில் அம்பானி மீது வழக்கு தொடரவும் சிபிஐ வசம் புகார் அளிக்கவும் ஸ்டேட் வங்கி முடிவு செய்துள்ளது. 2025 மார்ச் மாத நிலவரப்படி ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் மொத்த கடன் 48,216 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. தெலங்கானா மாநிலம் சூர்யாபேட்டையில் நகைக்கடையின் கழிவறை சுவரை துளையிட்டு 18 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யாபேட்டை நகரின் பரபரப்பாக காணப்படும் எம்ஜி சாலையில் கிஷோர் என்பவருக்கு சொந்தமான சாய் சந்தோஷி நகைக்கடை உள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் கடை மூடப்பட்டிருந்தது. திங்கட்கிழமையான நேற்று வழக்கம் போல் கடையை அவர் திறந்தபோது கடை முழுவதும் தூசியால் நிறைந்தும் ஸ்ட்ராங் ரூமின் சுவரில் ஒரு துளையிடப்பட்டு தங்க நகைகள் கொள்ளை போயிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்தார்.
உடனடியாக கடைக்குள் இருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது நகை கடைக்குள் வந்த கொள்ளையர்கள் சிசிடிவி கேமராக்களை உடைத்துச் சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக போலீசாருக்கு அவர் தகவல் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடயவியல் குழு மற்றும் மோப்ப நாய் கொண்டு ஆதாரங்களை சேகரித்தனர். ஞாயிற்றுக்கிழமை நகைக்கடைக்கு விடுமுறை என்பதை நோட்டமிட்டு இரவில் வந்த கொள்ளையர்கள் நகைக்கடையின் பின்புறம் உள்ள கழிவறை சுவரில் ஒரு ஆள் செல்லும் வகையில் துளையிட்டுள்ளனர். பின்னர் எரிவாயு கட்டர் உதவியுடன் ஷட்டரை வெட்டி நகைக்கடைக்குள் புகுந்த கொள்ளையர்கள் கேஸ் கட்டர் மூலம் இரும்பு பெட்டகத்தை திறந்து 18 கிலோ தங்க நகைகளை அள்ளிச் சென்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொள்ளை போன தங்க நகைகளின் மதிப்பு 17 கோடி என கூறப்படுகிறது. எனினும் கொள்ளை போன நகைகளின் மதிப்பு பற்றிய முழு விவரம் சரிவர தெரியவில்லை. கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டுள்ள நிலையில் நகைக்கடை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் தனி மனித பொருளாதாரத்தை உயர்த்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு ஏவா வேலு பெருமிதம் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவில் பங்கேற்ற அவர் புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களால் ஏராளமான மாணவ மாணவிகள் கல்வி வாய்ப்பை பெற்றுள்ளதாக கூறினார். முதலமைச்சரின் நடவடிக்கைகளால் பொருளாதார வளர்ச்சியில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்வதாகவும் திரு ஏவா வேலு கூறினார். இந்த முதலமைச்சர் மாநில பொருளாதாரத்தை ஒரு வகையில இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கிற பொருளாதாரத்தை நிறைவேற்றுகின்ற பணியிலே முதலமைச்சராக இருந்து பொறுப்பாக பணியாற்றினாலும் கூட இந்த முதலமைச்சர் தனிமனித பொருளாதாரையும் நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுல ஒரு திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் என்கிறது. இந்த நிகழ்ச்சியில் 762 மாணவ மாணவியருக்கு 10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் கல்வி உபகரணங்களுடன் கூடிய புத்தக பைகள் வழங்கப்பட்டன. கல்லூரி உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள 11 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் திரு ஏவாவேலு வழங்கினார். நடிகர்கள் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் மேலும் சிலரை கைது செய்யாமல் இருக்க லட்சக்கணக்கில் காவல்துறையினர் லஞ்சம் பெற்றது தொடர்பாக துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருகிறது. அதிமுக நிர்வாகி பிரசாத் நுங்கம்பாக்கத்தில் உள்ள மதுபான கூடத்தில் பிரச்சனை செய்த வழக்கு பின்னர் போதைப்பொருள் வழக்கு வரை சென்றது. இந்த விவகாரத்தில் அதிமுக நிர்வாகிகள் பிரசாத் மற்றும் அஜய் வாண்டையார், போதைப்பொருள் சப்ளையர் பிரதீப் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர்கள் ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் நுங்கம்பாக்கம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. போதைப்பொருள் கொடுத்த பிரதீப் கைது செய்யப்பட்ட பின்னர் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை அடிப்படையாக வைத்தே நடிகர்கள் ஸ்ரீகாந்த் மற்றும் கிருஷ்ணா உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். இதில் மேலும் பல நடிகர்கள் கைது செய்யப்படலாம் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் பிரதீப் வாக்குமூலமாக கொடுத்த நபர்களை கைது செய்யாமல் இருக்க 1000 விளக்கு காவல் நிலையத்தைச் சேர்ந்த 2 எஸ்ஐக்கள் மற்றும் ஒரு காவல் ஆய்வாளர் லட்சக்கணக்கில் லஞ்சமாக பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு வெறும் சம்மன் மட்டுமே கொடுத்து விசாரணை நடத்தி வந்ததும் தெரிய வந்துள்ளது. இந்த விவகாரத்தில் சுமார் 50 லட்சம் ரூபாய் வரை கைமாறி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக 2 துணை ஆய்வாளர்கள் மற்றும் ஒரு காவல் ஆய்வாளர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது துறை ரீதியான விசாரணை நடத்தி வரும் போலீசார் வங்கி கணக்கையும் ஆய்வு செய்து வருகின்றனர். கொடைக்கானலில் உள்ள குணா குகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குரங்குகளின் தொல்லையால் அவதிக்குள்ளாகி வருவதாக தெரிவித்துள்ளனர். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலில் நிலவும் குளு சீசனை அனுபவிக்க உள்நாடு மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து செல்கின்றனர். கடந்த ஆண்டு மலையாள திரைப்படமான மஞ்சுமெல் பாய்ஸ் படத்திற்கு பிறகு கொடைக்கானலில் உள்ள குணா குகைக்கு அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். சீசன் மட்டுமின்றி வழக்கமாக வார விடுமுறையிலும் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் குணா குகை பகுதி முழுவதும் உள்ள குரங்குகளால் அங்கு வரும் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். சிராய்ப்பு காயங்களை ஏற்படுத்துவதுடன் உணவுப் பொருட்கள் என நினைத்து பயணிகளின் கைப்பை உள்ளிட்ட உடைமைகளை பறித்து சென்று விடுகின்றன. ஏற்கனவே குணா குகையை காண வந்த கர்நாடகாவை சேர்ந்த சுற்றுலா பயணியிடம் இருந்த 500 ரூபாய் பணக்கட்டை பறித்து சென்ற குரங்கு ஒன்று மரத்தின் மீதிருந்து ஒவ்வொரு ரூபாய் நோட்டுகளாக கீழே வீசும் காட்சி இணையத்திலும் பரவியது. இந்நிலையில் நேற்று சுற்றுலா பயணிகளின் பைகளை தூக்கிச் சென்ற குரங்குகள் அவர்கள் மீண்டும் ஊர் திரும்ப வைத்திருந்த பணத்தை கிழித்து எறிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. குரங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஃபேமிலி வந்திருந்தாங்க. அவங்களோட பர்ஸ் அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சு, ஒரு பேக் அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க சுற்றுலாத்துறைக்கு வந்து பணம் அதில் இருந்திருக்கு, காசு இருந்திருக்கு, அதை எடுத்துட்டு அதை போட்டு போயிடுச்சு, கிழிச்சு போட்டுச்சு குரங்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை. ஸோ இது போன்ற பாதிப்பு அவங்க ஏற்படுத்த இப்போ அவங்க என்ஜாய் பண்ணு தான் வந்திருப்பாங்க கொடைக்கானலுக்கு. இப்போ பணம் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல. ஒரு சாப்பாடு கொண்டு போக முடியல, ஒரு சோளம் சாப்பிட்டு போக முடியல, பயமா இருக்கு. பிடுங்குறாங்க. ஒரு மரத்தில் என்னோட கூட வந்து பேன் நிற்குது, அது கூட இருந்து செல்ஃபி எடுக்குது என் கூட சேர்ந்து.
ஸோ ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. சுற்றுலா பயணிகளின் ஆதார் கார்டு உள்ளிட்ட அரசு அடையாள அட்டைகளையும் குரங்குகள் தூக்கி வீசுவதால் மிகவும் சிரமப்படுவதாக வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். குரங்குகளின் தொல்லையிலிருந்து தப்பிக்கும் வகையிலும் உடைமைகளுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் எனவும் வனத்துறையினருக்கு சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜார்ஜியா நாட்டில் நடைபெற்று வரும் ஃபிடே மகளிர் உலகக்கோப்பை செஸ் போட்டியில் இந்தியாவின் திவ்யா தேஷ்முக் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதியில் அவர் சக வீராங்கனை ஹரிகா ட்ரோனவல்லியை வீழ்த்தினார். அரையிறுதியில் சீனாவின் டான் ஜோங்கியுடன் திவ்யா தேஷ்முக் பல பரீட்சை நடத்தவுள்ளார். இதனிடையே ஆடவர் செஸ் உலகக்கோப்பை இந்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் என சர்வதேச சதுரங்க கூட்டமைப்பான ஃபிடே அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் ஆடவர் செஸ் உலகக்கோப்பை இந்தியாவில் வரும் அக்டோபர் 30 முதல் நவம்பர் 27 வரை நடைபெற உள்ளது. 206 வீரர்கள் நாக் அவுட் முறையில் போட்டியிடுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சதுரங்க போட்டி நடைபெறும் நகரம் உரிய நேரத்தில் அறிவிக்கப்படும் என்று ஃபிடே தெரிவித்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் 150 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் விளையாட்டு ஆர்வலர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது. கோவை மற்றும் நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. தமிழ்நாட்டில் பருவமழையின் தீவிரம் குறைந்துள்ள நிலையில் சென்னையில் நேற்று நாள் முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டதுடன் பல இடங்களில் சாரலாக பூமழை தூவியது. சென்னையை அடுத்துள்ள பொத்தேரி, காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை கொட்டியது. வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இன்று பரவலாக மழை பெய்து குளிர்ச்சியான சூழலை ஏற்படுத்தியது. இதனிடையே தெற்கு ஒடிஷா மற்றும் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிகள் நிலவுவதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழை நீடிக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை மையம் அதன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்துள்ளார். அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் நலமுடன் இருப்பதாக உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்ற மாநிலங்களுக்கு 34,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் கூட நிதி ஒதுக்காமல் வஞ்சித்துள்ளது மீண்டும் அம்பலமாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.